அனைவருக்கும் வணக்கம். இளைய தளபதி விஜய் அப்படின்ற போய் தளபதி விஜயா மாறி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச விஜய் அவர்களுடைய கட்சி கொடி இன்றைய தினத்தில் வெளியாயிருக்கு. அதாவது அவரே வெளியிட்டிருக்காரு. அந்த கட்சி கொடி வெளியிட்ட உடனேயே முதல் நாளே உதயநிதியை பின்னுக்கு தள்ளிய விஜய், முதல் நாளிலே உதயநிதி ஸ்டாலினை அவமானப்படுத்திய விஜய் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இந்த பதிவு விலாவரியாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொடி அறிவிக்கிறார். அந்த கொடி அறிவிப்பதற்கும் உதயநிதிக்கு என்ன சம்பந்தம், திமுகக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற ஒரு அடிப்படை கேள்வி உங்களுக்கு எழும். மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம இந்த பதிவே பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்துகிறார். அந்த கொடியினுடைய கலர் வண்ணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிகப்பு, மஞ்சள், சிகப்பு என்கின்ற வண்ணத்தில் இருக்குது. இந்த கொடியை அறிவித்த உடனேயே நிறைய பேர் இணையதளத்தில் கதை ஆரம்பிச்சிருக்காங்க. யாருடா கதறிருக்கான்னு சொல்லி இந்த கொலைக்கலாம், இந்த மணிக்கு யாருடான்னு சொல்லி தேடி பார்த்தா முழுக்க ஹைனா கூட்டங்கள் தான். இந்த ஹைனா கூட்டம் எங்கே தந்திருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 ரூபாய்க்கு அறிவாலயம் கொடுக்கக்கூடிய காசு இருக்குது. ஒரு பெண்களை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, இல்லை ஒரு இணையதளத்தை பயணிக்கக்கூடியவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அசிங்கமாக பேசக்கூடிய முழுக்க மனநோயாளி கூட்டங்கள் தான் இந்த விஜயர்களுடைய கட்சி கொடியை அவமானப்படுத்தியிருக்காங்க. அது யார்? அரசியல் பின்புலத்தில் சமூக நீதியின் வாய்க்கிலேயே பேசக்கூடியவங்க, சமூக ஒற்றின் வாய்க்கிலேயே பேசக்கூடியவங்க, இந்த மண்ணின் மக்களுக்காக பேசக்கூடியவங்க. அப்படி வேஷம் மூட்டுற பார்த்துமா சாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவன், தமிழக மீது வெறுப்பு வெறி பிடிச்சவன், இனவெறி பிடிச்சவன், அவர்கள் தான் விஜயனுடைய இந்த கொடியை மிகவும் வன்மையான முறையில் கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன் கண்டிச்சாங்கன்னா அந்த கட்சியினுடைய வண்ணம் இருக்குது தெரியுமா, கொடி வண்ணம் சிகப்பு, மஞ்சள், சிகப்பில் போட்டாங்க. இது அவங்களுக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. அவங்க தேடி ஜூம் பண்ணி பார்த்தாங்க, இப்படி ஜூம் பண்ணி பார்க்காங்க. அதில் ஏதாவது ஒரு கருப்பு தெரியுதா, கருப்பு தெரிஞ்சு ஃபயரை விட்டா, ஃபயர் விட்டான்னு தேடி பார்த்தாங்க. ஆனால் பொலிச்சுன்னு கொடுத்துட்டாப்புல விஜய் அவர்கள். எப்படி கொடுத்தாரு? பொலிச்சு. அந்த மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த வண்ணத்தில் அந்த மஞ்சள் கலர் வச்சு ஊப்பிகள் மண்டையில் பொழுத்துன்னு கொடுத்துட்டாப்புல. புரிஞ்சுங்களா? அந்த யானை ஏறி மிதிக்கிற மாதிரிக்கு ஒரு காட்சி வச்சுருக்காரு தெரியுமா, அந்த ஒரு பாடல் வெளியிட்டிருக்கா குறிப்பாக. அதை யானை மிதிக்கிற மாதிரி தெரியுமா, அந்த யானை ஏறி மிதிக்கிறதே, யானை மிதிக்கினா உடம்பிறப்புகள் மிதியில் பின்னாடி வந்துடுச்சு. ஏன்னா யானை மிதிச்சா தாங்குமா? அது ஒரு யானை, 2 யானை இருக்குது. 2 காலம் தூக்கிடுச்சு. ஒத்த காலத்துக்குனால தாங்காது. 2 காலம் தூக்கி மிதிச்சு மேலே சாணி வெளியே வந்துச்சு உடம்பிறப்புகளுக்கு. என்ன சாணி வெளியே வந்துருச்சுன்னா அவர் கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தார் விஜய் அவர்கள். அது அவருடைய கட்சி கொடி, அவருடைய இன்றைக்கி அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க, அவர் வெளியிடுறார், அவ்வளோதான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உதயநிதிக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு இப்போ தான் அதுக்குள்ள நம்ம வாரோம். அதாவது விஜய் அவருடைய கட்சி கொடி அறிவிக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, சம்பந்தமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பேசும் போகிறதாக இன்டர்நேஷனல் இந்தியா ஆல் இந்தியா நியூஸில் இது ரொம்ப முக்கியமான நியூஸாக கூட இருக்குது. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இது எங்கள் கொடி, கருப்பு கொடி, சிகப்பு கொடி, இந்த கருப்பு கொடிக்கு விளக்கம் தெரியுமான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாமல் கௌசிக் உள்ளடக்கி விட்டாங்க. யார்? உதயநிதி அவர்களை. சரி, உதயநிதி அவர்களை நீங்கள் இறக்குனது கூட தப்பு கிடையாதுங்க. இப்போ இந்த கருப்பு சிவப்புக்கு வண்ணத்தை கொடுத்து கருப்பு நம்மளுடைய உழைப்பை குறிக்கி, கருப்பு நம்மளுடைய மார்க்சியத்தை குறிக்கி, கருப்பு நம்மளுடைய ஏழ்மையை குறிக்கி. நீங்கள் பேசின ஃபோன் உரையாடல் அதை நான் வெளியிட்டேன்னு வச்சுங்க, 10வது நிமிஷம் உங்களுக்கு மந்திரி பதவி போயிடும். சிகப்பு நம்மளுடைய உழைப்பை குறிக்கி. என்ன கொஞ்ச காலத்துல இந்த ஆளு இங்க போயிருவான், இவன் இங்க வந்துருவான் பெரிய இடத்துக்கு. அதுக்கப்புறம் இவன் மையன் இங்க இருப்பான், இவன் இங்க போயிருவான், இவரு இங்க வந்துருவாரு. இந்த கீழே கிடக்குற யாருமே இந்த பாதி காலாண்டுக்கு மேல போக முடியாதுல்ல. என்னெல்லாமோ உருட்டுறாங்க, சம்பந்தமே நம்ம இன்னைக்கு உருட்டுறாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா,
உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை போட்டு அப்படியே ஜிஃபை போட்டு அப்படி பறக்கிற மாணிக்க போட்டிங்க, எல்லாம் சரிதான், உங்களுக்கு விருப்பம் இருக்குது போட்டிருக்கிறீங்க. முத நாள் அடி தாங்க முடியலையா டிஎம்கே ஐடிவிங்குக்கு? நீ பார்க்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குற. நீ ஒரு அஃபீஷியல் ஐடிவிங்கு, அது என்ன ஆஃபீஸ் ஐடிவிங்கு? ஆளுங்கட்சி ஒன்று ஐடிவிங்கு. ஒரு ஆளுங்கட்சி ஒன்று ஐடிவிங்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, சம்பந்தமே இல்லாமல் கௌசிக் மணிக்கு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. போட்ட உறுப்பினர் இருக்கணும்ல அந்த போஸ்டரையாச்சு, நீ போட்டுட்டேன் அடித்தாக்க முடியாமல் சம்பந்தம் இல்லாமல் போஸ்டர் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னா அடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முதல் நாளே அதுவும் நீ வெறுமனையாக கொடியை மட்டும் போட்டு பரவாயில்ல, உதயநிதி அவமானப்படுத்தியிருக்காங்க, திட்டமிட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க. உதயநிதியோடைய புகைப்படம் இருக்க மணிக்கு அந்த கொடியே இருக்குது டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து போட்டுக்கிறாங்க. இப்போ என்னன்னா எதுக்கு இவ்வளோ வன்மம் உதயநிதி ஸ்டாலின் மீது வந்து? அவர் சின்ன வயசில் எம்எல்ஏ ஆனது வன்மமா? அங்கே இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகிகளுக்கு இல்லை ஐடிவியும் கையில் நடத்தக்கூடிய ராஜா அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மீது இந்த வயசில் எப்படி அவர் வந்து அமைச்சராகிட்டார்? நான் இப்போ தான் அமைச்சர், அவருக்கு அப்போ தான் அமைச்சரானேன், ஆனால் எனக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானங்கிற பெரிய வன்மம்னு தான் தெரில. அசிங்கப்பட்டு திட்டமிட்டு இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. சம்பந்தமே உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு இறக்கி விட்டாங்க. அது போட்டதே போட்டிங்க, அந்த கடமை வைக்கவா செஞ்சுருக்கலாம், அந்த படத்தையாச்சு அழிச்சு போட்டிங்க. பெருத்த அவமானம் பெருத்த அவமானம். இப்போ விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடியில் கருப்பு இல்லை, அதுவே அசிங்கம். ஒரு ஊதா கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, சாம்பல் கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. நீங்கள் கேட்ட கருப்பு கலர் மட்டும் இல்லைங்க, தேடி பார்த்தாலும் கிடைக்கல. நீங்கள் கண்ணீர் வடித்து அழும்போது இந்த முடி வந்து விஜயோடைய அந்த கட்சி கொடி இருக்கலாம், அதில் பட்டதே கருப்பு இருக்குது. மூதேவி நல்லா தடவிப்பார், அதுவும் மயிறு உன் முடிதான் மூதேவி அப்படின்னு சொல்லி அப்படி அடிச்சிட்டாப்புல, பொலியர்னு கொடுத்துட்டாப்புல. சரி, அதில் தான் போய்ட்டு இருக்குன்னு பார்த்தா கொடி பாடன்னு சொல்லி ஒரு பாட்டு வெளியிடுறாங்க. அந்த பாட்டில் இதுலையாச்சும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நமக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவாப்புல. திராவிடன் சொல்லிடுவார், இல்லை அண்ணான்னு சொல்லிடுவார், பெரியார்னு சொல்லிடுவார், ஏதாவது ஒன்று அப்படியே தேடி பார்த்து ஏதாவது ஒன்று இருக்குன்னு தேடி போனாங்க. அதில் எம் கொடி, தமிழ் கொடி, ஆதிக்கொடி, காக்கக்கொடின்னு சொல்லி அப்படி நம்மளுடைய தமிழ் தேசிய பாதையில் அந்த கொடியை அப்படி தான் குறிக்கி யானை, அப்புறம் அங்கே சிவப்பு மஞ்சள், அப்புறம் வாகைப்பூவு, இதெல்லாம் குறிக்கி அது போக அந்த பாட்டுமே ஆலப்புறம் தமிழுடைய பார்ட் 2 வெர்ஷன், அவ்வளோதான். அது எந்த இடத்துலையும் திராவிடங்கிற பேர் வரல. உடனே இவங்க அப்செட் ஆகிட்டு அட்டி நமக்கு தான் விழுது, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, இந்த கொடி அவமானப்படுத்து. இந்த கொடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு கொடி. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அந்த கொடியத்துக்கு அறிமுகப்படுத்த வரலாம். அந்த காரே 4000 அவதாரம் இருக்குது, அப்படிப்பட்ட காருன்னு சொல்லி தனிப்பட்ட இதுக்கு எடுத்து வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று தெளிவாக நினச்சிக்கோங்க, ஒன்று தான் நான் வச்சுக்கோங்க. ஒரு உடன்பிறப்பு ஒரு கட்சியை எதுக்குறாம்னா, அது குறிப்பாக சங்கிகளை தவிர்த்துருங்க, அவங்க வந்து காமன் பீஸு விட்டுருங்க. அதை தவிர ஒரு உடன்பிறப்பு ஒரு கட்சியை எதுக்குறானாலே அது நல்ல கட்சி தான், சரிங்களா? அந்த கட்சியை ஆதரிக்கணும். அதுவும் குறிப்பாக யூடியூப் போட்டோஸ்லாம் ஒரு கட்சி எதுக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆதரிச்சிடணும். ஏன்னா அது கூலிக்கு வர செய்ய கூலிப்படை, அவன் இணைய கூலிப்படை. எதை பற்றியும் கொலைப்பட மாட்டான், எதை பற்றியும் அக்கறை இருக்காது, அக்கறை கட்டவங்க. சொந்த வீட்டு பக்கத்தில் ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு 10 வயசு பிள்ளையை ரேப் பண்ணிட்டா அதற்கும் முட்டு கொடுத்து பேசுவான். ஈன அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை செருப்பை கழட்டி அடிக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியாடா, ஏன் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கலாம், குழந்தை வயசு இருக்கக்கூடிய என்னை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், இப்போ கூட வாய்த்து வந்து பேச மாட்டேங்குது, செருப்பை கழட்டி அடித்தா கூட பேச மாட்டான். துட்டுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும், எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. துட்டு காசு பணம். இப்போ இந்த அயோக்கிய பையன் வந்து விஜய் வந்து பேசுகிறான்னா, அப்போ உறுதியாக சொல்கிறேன், நம்ம விஜய் மீதனுடைய அரசியல் பையனாக எந்த மாதிரி கொள்கை வைக்கிறான்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, அது எந்த மாதிரி கொள்கை இருக்குது, எப்படி கொண்டு போகிறாங்கிறதுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, ஏதோ மக்கள் நல்லது பண்ணுன்றத எல்லாருக்கும் ஆசை, அவருக்கும் ஆசை வந்திருக்கு, செய்ய வரார். அதுக்கை முட்டிக்கட்ட போடுறான்னா அது கூலிப்படை. இவன் யார் முதல்ல? கூலிப்படை. இந்த கூலிப்படையில் இருக்கக்கூடிய காசுக்கு வேலை செய்யக்கூடிய கூலி, இந்த கூலியே இந்த வேலை பார்க்குதுன்னா அப்போ கொள்கைக்கு நிற்கக்கூடியவங்க அந்த கட்சி. அவர் சொல்லிட்டார், என்ன சொல்கிறாரு, அந்த கட்சியினுடைய கொடியினுடைய விளக்கத்தை நான் மாநாட்டை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? உங்களுக்கு எங்கே வயிறு எரியுது? விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சதில்லைன்னு. சரி ஐயா, உதயநிதி அமைச்சரானதுலேருந்து எத்தனை முறை செய்தியாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்துருக்காரு? அதாவது 1-to-1 by-to-by சொல்லுவாங்க தெரியுமா, அரசியல் நிகழ்வாக. அவர் அமைச்சரானதுக்கு பிறகு கூட
மாமன்னனுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு, கோபிநாத் படத்துக்கு கோபிநாத் இன்டர்வியூ கொடுத்தாரு, பல கலாட்டா சேனலுக்கு ஓனாப்பில், பிகினர்ஸுக்கு ஓனாப்பில், பல இடத்துக்கு போனாப்பில். கரெக்டாக வடிவில் கூட உட்காந்தாப்புல, மாமன்னனுடைய இயக்குனர் அண்ணன் மார்ச் கூட உட்காந்துருந்தாப்புல, எல்லாம் கூட உட்காந்தாப்புல. அவர் அரசியல்வாதி ஆனது பிறகு, அமைச்சரானதுக்கு பிறகு அரசியல்வாதியாக கொடுத்த ஒரே ஒரு பேட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய தலைமுறையில் கார்த்திகை செல்வம் கூட கொடுத்த ஒன்று தான். மொத்தத்துக்குமே இந்த 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இதில் இவ்வளோதான். இவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை கேள்வி கேட்குறாங்க. திரும்பியும் சொல்கிறது ஒன்று தான், 2 உடன்பிறப்பு கதறினாலே நீ போகக்கூடிய பாதை சரி. அதுவும் இந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய கூலி கும்பல் கதறினீங்கன்னா நீங்கள் போக பாதை மிக மிக சரியான பாதை. நல்ல பாதையில் போங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுங்க. அந்த உறுதிமொழியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் அவர்கள் சொன்னது, சாதி மதம் அதுக்கடுத்து பொதுவாக கோர்வை எல்லாருக்கும் என்ன வருமா, சாதி மதம் இனம் அப்படின்ற வார்த்தை எல்லாரும் பொதுவாக வரும். ஆனால் அந்த வார்த்தையை விஜய் அவர்கள் தவிர்த்திருக்காரு. அப்போ தமிழ் தேசிய இன அரசியல் அவர் பண்ண வராரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் பண்ண வராங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. தொடர்ச்சியாக மக்களுக்கு நில்லுங்க, உண்மையாக நில்லுங்க. நன்றி.